Hi everyone, welcome to SR Academy. I am Sindil. குரூப் 1 எக்ஸாம் 2025 நடைபெற்ற மேத்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் விடை பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1ல் 12 கொஷின் ஆன்சர் பார்த்தாச்சு. மீதமுள்ள 13 கொஷின்ஸுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே மிக மிக தரமாக, அதாவது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஷின் 13வது கேள்வி. 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 183. 5% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்ன? பி. ஸோ கவனிங்க, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கு டைரக்டாகவே ஃபார்முலா இருக்குது. இது நாம் தனி வட்டி கூட்டு வட்டி தனித்தனியாக கண்டுபிடிச்சி போட வேண்டியது இல்லை. 3 ஆண்டுகளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா CI மைனஸ் SI இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. இதுவே 2 ஆண்டுகளுக்குன்னு கேட்டால் இந்த ப்ராக்கெட்டை அப்படியே விட்டுட்டா மீதமுள்ளது தான் ஃபார்முலா. ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணுமா? 3 ஆண்டுகளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 183 ரூபாய் வருது. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அசல், வட்டி வீதம் 5% கொடுத்துட்டாங்க. இதை நாம் ஸ்கொயர் பண்ணிடுறோம். இன்ட்டு 3 + 5/100 சிம்பிளிஃபை பண்ணுமா? இது 4×5 25 100, அதே போல் 4×5 25 100. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1/20. அது ஸ்கொயரில் இருக்கிறதால 2 டைம்ஸ் போட்டுடுறேன். இன்ட்டு இது பாருங்கள், 20 நாம் எல்சிஎம்மாக எடுத்தால் 3 20 60 ப்ளஸ் 1 61/20 வரும். இது 183க்கு சமம். இப்போ இதை சுருக்கி நாம் ஆன்சர் கண்டுபிடித்தா போதுமானது. 1 61 61, 3 61, 183. இது பாருங்கள், 2 × 2 × 2 என்ன வரும்? 8. 8 பக்கத்தில் 3 0. ஸோ P இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இது எல்லாத்தையும் பெருக்குனா 8000, விச் இஸ் ஈக்குவல் டு 24,000. அதுதான் ஆன்சர். அசல் 24,000. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரமேஷ் ரூபாய் 15,600 வைப்பு தொகையாக, அதாவது அசல் 15,600, 10% தனி வட்டி வீதத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார். என்ன பண்ணுறாங்கன்னா 15,600 போடுறாங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க, வர வட்டியை அசலில் போட்டு திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. 2 வருஷம் கழித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்படின்னா அவர் 4ஆம் ஆண்டு முடிவின் கிடைக்கும் வட்டி தொகை, அதாவது இணைக்கப்படும் வட்டி தொகை டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல 2 ஆண்டுகளுக்கு வட்டி தொகை கண்டுபிடிக்கலாம். n = 2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ I = PNR/100. இது ஃபார்முலா, விச் இஸ் ஈக்குவல் டு P என்பது 15,600 இன்ட்டு N2, R என்பது 10%. 00 அப்படியே கேன்சல் ஆகிடுது. இப்போ இதை நாம் மல்டிப்ளை பண்ணுறோம். 20 × 156, இது 3,120. அவர் போட்ட தொகைக்கு முதல் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கப்படும் வட்டி 3,120. இந்த வட்டியை கொண்டு போய் இந்த அசலோட சேர்த்துடுறாரு. அப்படி சேர்த்துட்டா அப்போ புதிய அசல் தொகை 18,720. அதாவது இது ரெண்டுத்தையும் கூட்டி புதிய அசல் தொகையை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த அசல் தொகைக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கான வட்டியை நம்ம இதே ஃபார்முலாவில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ I இஸ் ஈக்குவல் டு 18,720 இன்ட்டு 2, அதாவது n = 2 இன்ட்டு 10/100. ஸோ 2 0 கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறத பெருக்கிறோம். 3,744. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க பாருங்கள், அவர் 4ஆவது ஆண்டு முடிவில்
நமக்கு 4 ஆண்டு முடிஞ்சிருச்சா பாருங்கள். முதல்ல 2 வருஷம் வட்டி கண்டுபிடிச்சோம், அதை அசலில் இணைச்சோம், திரும்பவும் 2 வருஷத்து வட்டி கண்டுபிடிச்சோம். இப்போ 4வது ஆண்டு முடிவில் அவர் அசலோட இணைக்கிற தொகை 3744 ஆப்ஷன் சின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க கேள்வியில் மொத்தம் எவ்வளவு தொகை இருக்குது அப்படின்னு கேட்கல, 4வது ஆண்டில் இணைக்கப்படும் வட்டி தொகையை மட்டும்தான் கேட்குறாங்க. அதனால் 3744. அடுத்த கேள்வி, ஆரம் 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது. கவனிங்க, இந்த கணக்கில் படம் கொடுக்கல, நாமளே தான் கிரியேட் பண்ண போகிறோம். எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? இப்போ கேள்வியை இந்த படத்தின் மூலமாக நம்ம சொல்கிறோம். 3 வட்டங்கள் இருக்குது. ஒரு வட்டம் மற்ற 2 வட்டங்களை தொட்டு கொண்டு இருக்குது. இதை பாருங்க, இந்த வட்டம் இந்த 2 வட்டத்தையும் தொடுது, இந்த வட்டம் இந்த 2 வட்டத்தையும் தொடுது, அதே போல் இந்த வட்டம் இது 2த்தையும் இது மாதிரி தொட்டுக்குன்னு இருக்குது. இப்போ என்ன சார் கேட்குறாங்க, இந்த 3 வட்டங்களுக்கும் நடுவில் இருக்கு பாருங்கள், இந்த ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 வட்ட மையங்களையும் நான் இணைக்கிறேன். ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஆரம் 3.5 சென்டிமீட்டர். அப்போ 2 வட்ட மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 7 சென்டிமீட்டர், இங்கே 7 சென்டிமீட்டர், இங்கே 7 சென்டிமீட்டர். இது ஒரு முக்கோணம், சமபக்க முக்கோணம். இந்த சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவில் இருந்து இந்த 3 வட்டவில், கவனிங்க, இது ஒரு வட்டவில், இது ஒரு வட்டவில், இது ஒரு வட்டவில். மேலும் இந்த 3 வட்டவில்லும் சமமான பரப்பளவு கொண்டது. ஏன்னா எல்லாமே 3.5 சென்டிமீட்டர் ஆரமுடையது. ஸோ இந்த முக்கோணத்தின் பரப்பளவுலேருந்து இந்த 3 வட்டவில்லின் பரப்பளவை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். சார், முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா இருக்கா? சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா இருக்குது, √3/4a². உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா திருப்பி ஞாபகப்படுத்திக்கிங்க. √3/4 a என்பது 7, அதாவது பக்கத்தின் நீளம். 7² 49ன்னு வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா 21.217 அப்படின்னு வருது. இது இந்த முக்கோணத்தின் பரப்பளவு. அடுத்து வட்டவில்லின் பரப்பளவு என்ன? 3 வட்டவில்லின் பரப்பளவு. ஒரு வட்டவில்லின் பரப்பளவுக்கு ஃபார்முலா θ/360 × πr². வட்டவில் அப்படின்னா இதை பாருங்க, இந்த மையத்திலிருந்து 2 ஆரங்கள் சென்று அந்த வளைந்த பகுதியோட பரப்பளவு. ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 3 வட்டவில்லின் பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு T3 θ என்பது 60 டிகிரி இருக்கும். எப்படி சார்? இது சமபக்க முக்கோணம், ஒவ்வொன்றும் 60 டிகிரி தான் இருக்கும். 60/360 × பைக்கு பதிலாக 22/7 × ஆரம் என்ன? 3.5 கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணி போனோம்னா ஒரு 60 60, 6 60, 360, ஒரு 3.5 3.5, 2 3.5, 7, ஒரு 3 3, 3 6, இது 11ன்னு அடிபடுது. இப்போ மீதி இருக்கிறத நாம் பெருக்கி 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது என்ன வருது அப்படின்னா 19.25 அப்படின்னு வருது. இப்போ இந்த முக்கோணத்தின் பரப்பளவுலேருந்து இந்த 3 வட்டவில்லின் பரப்பளவை கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் 1.967. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 1.967 சரியான விடை. அடுத்த கேள்வி, 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்த 3 எண்களின் மீப்போமா எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 2400. அப்படின்னா அதனுடைய மீப்போவா HCF என்ன? ஸோ கொடுக்கப்பட்ட எண்கள் 3x 4x 5xன்னு வச்சுக்குவோம். இப்போ மீப்போமா கண்டுபிடிப்போம். 3x 4x 5x இது மூன்றுமே எக்ஸால் வகுப்படும். அப்படி வகுப்பட்டால் 3, 4, 5 அப்படின்னு வரும். இப்போ மீப்போமா எல்சிஎம் என்பது இது எல்லாத்தோட பெருக்கல். பாருங்கள், 4 5 20, 3 20 60, 60x தான் எல்சிஎம். அந்த 60x எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க? 2400. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 0 0 4 64,
40 வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னா மீப்போவா என்ன? இது எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம் வரும். இங்கே இருக்கிறத மட்டும் போட்டால் அது ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ இது மூணுத்துக்கும் பொதுவான காரணி இல்லைன்றதால இத்தோட நம்ம நிறுத்திக்கிட்டோம். ஸோ ஹெச்சிஎஃப் 40 ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தகவல் என்னென்னா, எங்ககிட்ட குரூப் 1 எக்ஸாமுக்கு இதற்கு முன்னாடி நடந்த 7 கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. அதுவும் ஆன்சரோடு இருக்குது. இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும். மேத்ஸ் மட்டும் நினைக்காதீங்க, எல்லா சப்ஜெக்ட்டும் கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த 7 கொஷின் பேப்பர் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல் 33,300. அவர்கள் அவருடைய வருமானத்திலிருந்து 80%, 85%, 75% செலவு செய்கின்றனர். மேலும் அவர்களுடைய சேமிப்பு விகிதம் 7:6:9 எனில் பியின் ஊதியம் என்ன? இப்போ ஏவோட சம்பளத்தை ஏ அப்படின்னே வச்சுக்கலாம், பியோட சம்பளத்தை பின்னு வச்சுக்கலாம், சியோட சம்பளத்தை சின்னு வச்சுக்கலாம். இவங்க 3 பேரோட கூடுதல், சம்பளங்களின் கூடுதல் என்ன அப்படின்னா 33,300. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏ 80% செலவு பண்ணிடுறாரு, ஆனால் 20% சேமிக்கிறாரு. ஏ சேமிக்கிற அளவு 20%. அவருடைய சம்பளம் ஏவில் 20% அவர் சேமிக்கிறாரு. அதாவது 0.2A. அவருடைய சேமிப்பு அளவு 0.2A. அதே போல் பி 15% சேமிக்கிறாரு. அவருடைய சேமிப்பு அளவு 0.15B. அதே போல் சி 25% சேமிக்கிறார். 175 போனால் மீதி 25. தட் இஸ் ஈக்குவல் டு 0.25C. இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, இவர்களுடைய சேமிப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னா 7:6:9. அதாவது ஏ எவ்வளோ சேமிக்கிறார்னா 0.2A இருக்கா, அதுவும் 0.15B இருக்கா, அதுக்கும் சியோட சேமிப்பு 0.25C இருக்கா. இந்த விகிதம் 7:6:9ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம ஆன்சருக்கு போக போகிறோம். எப்படி சார் அப்படின்னா, இந்த 7 டிவைடட் பையில் வந்துடுது. அப்படின்னா 0.2A/7 பாருங்கள், ஏவையும் டிவைட் பண்ணால் அது எதுக்கு சமமாக இருக்கும்? பிஐயும் டிவைட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். is equal to 0.25/9. இது மூணுமே சமன்றதால இதை கேன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதையும் மட்டும் கம்பேர் பண்ணி நான் ஏவோட மதிப்பை எழுதுகிறேன். 0.2A is equal to 7K. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 7/0.2 இஸ் ஈக்குவல் டு 35K. ஸோ ஏவோட சம்பளம் 35Kன்னு நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே போல் பிசியோட சம்பளங்களை கண்டுபிடிக்கிறோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 6K பாருங்க, இங்கேருந்து 6K டிவைடட் பை 0.5 which is equal to 40K. Likewise C is equal to 9K by 0.25 that is equal to 30K. ஸோ இந்த ABC மூணுத்தோட வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ A is equal to 35K, B is equal to 40K, C is equal to 36Kன்னு இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 111Kன்னு வருது. is equal to 33,300. ஸோ ஆப்வியஸ்லி பாருங்கள் 3 தடவை அடிபட்டுருது. அப்போ K is equal to 300. ஸோ K is equal to 300 அப்படின்னா B is equal to 40K. அதாவது 40 300ஆல் பெருக்கினா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதுதான் 12,000. ஆப்ஷன் டி தான் சரியான விடை.
அடுத்த கணக்கு A, B இன் மீப்பெரு பொது வகுத்தி 15, அதாவது HCF 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் A, B ஆகியவை ஈரிலக்க எண்கள், அதாவது 10லிருந்து 99க்குள்ள அமையும் அப்படின்னா இவ்வாறு எத்தனை இணைகள் காணப்படும்? எந்த ஈரிலக்க எண்களுக்கு, எந்த 2 டிஜிட் நம்பருக்கு நம்ம 15 மீப்பெரு பொது வகுத்தி HCF ஆக கருத முடியும்? ஒரு சூப்பரான கேள்வி. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, A எப்படி இருக்குன்னா 15இன் மடங்காக இருக்கும். ஏன்னா இவற்றோட HCF 15. அப்போ ஏவை 15Xன்னு வச்சுக்கலாம். அதே போல் Bயை 15Y அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து நாம் ஆன்சரை கொண்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். ஏன்னா அது சார்பகா எண்கள், கோப்ரைம்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே இது ரெண்டுத்துக்குமான மீசிமா HCF 15 இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸ் எந்த மதிப்புகளை பெறும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6 பெறும். எப்படி சார்? இப்போ இங்கே எக்ஸ் 1ன்னு போடுங்க, 15 வருது. ஓகேங்களா? 6 போட்டிங்கன்னா 90 வருது. 6, 15, 90. 7, 15, 105. அதனால் 7 வராது. எக்ஸ் 1லிருந்து 6 வரை வரும். அதே போல் ஒய்யும் 1லிருந்து 6 வரை வரும். இந்த மதிப்புகளை மட்டும்தான் இது பெற முடியும். இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நாம் இங்கே எக்ஸோட மதிப்பு எந்தெந்த இணைகளில் அமையும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து எக்ஸோட ஒவ்வொரு மதிப்பும் பாருங்கள், எக்ஸு 1ன்னு இருந்தால் ஒய் 2ன்னு வரும். 2, 1, 2. அடுத்து 1, 3 வரும். 1, 4, 1, 5, 1, 6. இது எதுவுமே கோப்ரைம் கிடையாது. எல்லாமே சார்பகா எண்கள் தான். அடுத்தது எக்ஸ் 2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2, 2 போடக்கூடாது. 2, 3 போடலாம். அடுத்து 2, 4 போடலாமான்னா போடக்கூடாது. ஏன்னா 2க்கும் 4க்கும் பொதுவான வகுத்தி 2 இருக்குது. அப்போ அது கோப்ரைம் நம்பர் ஆகிடும். ஸோ 2, 3 போடுங்க. 2, 4 போடாதீங்க. 2, 5 போடுங்க. 2, 6 போடாதீங்க. 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 அதே போல் 3, 4. அடுத்து 3, 5 வரும். 3, 6லாம் வராது. ஏன்னா 3க்கும் 6க்கும் 3 என்பது பொதுவான வகுத்தி. அதே போல் 4, 5ன்னு வரும். அதே போல் 5, 6ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். 5, 7, 9, 10, 11. ஆப்ஷன் ஏ 11 தான் சரியான விடை. அடுத்த கணக்கு சிம்பிளிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக போட்டால் மட்டும்தான் சரியான விடைக்கு நம்ம கொண்டு வர முடியும். முதல்ல ப்ராக்கெட்டை தான் செய்யணும். பிட்மாஸ் ரூல்ஸ் படி ப்ராக்கெட்டில் என்ன சார் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இல் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நம்ம சுருக்கணும். ஸோ இல் அப்படின்னா அது பெருக்கல்னு அர்த்தம். பெருக்கல்ல 2 2 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி 1/3ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 3 6 3 9. 2/3 ப்ளஸ் 1/3 ரெண்டுத்தையும் கூட்டினா 3/3. தட் இஸ் ஈக்குவல் டு ஒட்டு மொத்தமாக இந்த ப்ராக்கெட்டோட மதிப்பு 1ன்னு ஆயிடுது. இப்போ அதை 2/5ஆல் பெருக்கனா நமக்கு என்ன வரும்? 2/5 மட்டுமே வரும். ஸோ இதை டோட்டலாக எப்படி போட்டுடலாம்? 2/5 அப்படின்னு போடலாம். இப்போ இங்கே இருக்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், 5 மைனஸ் 5/3 அப்படின்னா 3 5 5ல் 5 போனால் 10. அப்போ 10/3ன்னு போட்டுடுறோம். வகுத்தல். அதே போல் இங்கே 4 மைனஸ் 2, இங்கே 4 மைனஸ் அரைன்னு இருக்குது. அதாவது அந்த 4 அப்படியே போடுறீங்க, மைனஸ் 2 போடுறீங்க. 4ல் அரை போனால் 3/2. 3/2 நாம் 7/2ன்னு எழுதலாம். டிவைடட் பை 5 மைனஸ் 3/2. பாருங்கள், 2 5 10. அதில் 3 போனால் 7. 7/2. இது மாதிரி சுருக்கமாக வகுக்க தெரியாது சார் அப்படின்னா நீங்கள் பொறுமையாகவே வகுத்து பாருங்கள். 2/5. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த ஸ்டெப்புக்கு வரோம். 6
இன்ட்டு 3/10ன்னு வரும். கீழே இருக்கிறது தலைகீழியாக மாறும். வகுத்தல் இது பாருங்கள், இந்த 7/2 தலைகீழியாக மாறும். 4 - 2 இன்ட்டு 2/7ன்னு மாறும். டிவைடட் பை 7/2 அப்படியே வரும். -2/5. இப்போ மேற்கொண்டு நம்ம சுருக்க போகிறோம். என்ன அப்படின்னா 3 6 I2 10. இப்போ இது என்னவா மாறுது? 9/5 வகுத்தல் இது பாருங்கள் 4/7ன்னு வரும். 4 - 4/7 டிவைடட் பை 7/2 -2/5. ஸோ இதனோட கண்டினியூட்டி நான் இங்கே போடுறேன். இங்கே 9/5 அப்படியே வைங்க. இங்கே மேலே இருக்கிறத நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறேன். 4 7 28, அதில் 4 போனால் 24/7 டிவைடட் பை 7/2 -2/5 which is equal to 9/5 அப்படியே வருது. டிவைடட் பை 24/7 பெருக்கல் 7/2. ஓகேங்களா? சாரி, பெருக்கல் 2/7. ஏன்னா கீழே இருக்கிறது மேலே போனால் தலைகீழாக மாறும். -2/5. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 9/5 டிவைடட் பை 48/49 -2/5. இப்போ அடுத்தது 9/5 இன்ட்டு 49/48ன்னு வரும். மைனஸை நம்ம கடைசியாக பண்ணோம், டிவிஷனை தான் முன்னாடி பண்ணணும். -2/5 அப்படியே வருது. which is equal to இது ரெண்டுத்துலேயும் நம்ம காமனாக 1/5 எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி 9 × 49 441 டிவைடட் பை 48 -2 which is equal to 1/5 into 441 - 48. 48 into 2 96 divided by 48 which is equal to 1/5. 345 divided by 48 is equal to 69/48 which is equal to 23/16. இதை கலப்பு பின்னமாக மாற்றினா 17/16 வருது. சம் ரொம்ப பெருசு. டீப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரு கூட்டுத்தொடரில், அதாவது ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் T7 - T4 20 எனில் பின்வருவனவற்றுள் எது தவறானது? ஒவ்வொன்றா நாம் செக் பண்ண போகிறோம். முதல் உறுப்பை தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ nவது உறுப்பு nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Tn = a + n - 1 × d. இது கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், T7னா என்ன வரும்? T7னா a + 7 - 1 6dன்னு வரும். அப்போ அதே போல் T4 அப்படின்னா a + 3dன்னு வரும். இப்போ T7 - T4 இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். a கேன்சல் ஆகிடுது. 6dயில் 3d போனால் 3d. இதனுடைய மதிப்பு 20ன்னு கொடுத்துருக்காங்க. டியோட மதிப்பு 20/3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். முக்கியமான ரிசல்ட்டு. இப்போ இதிலிருந்து a கண்டுபிடிக்க முடியாது. ஏவை கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. ஸோ முதல் உறுப்பை தீர்மானிக்க முடியாது. இது சரி. ஆனால் கேட்குற கேள்வி எது தவறானது? ரெண்டாவது பாயிண்ட்டு, முதல் உறுப்புக்கும் 10வது உறுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 60. அதாவது 10வது உறுப்பு இதே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் a + 9dன்னு வரும். முதல் உறுப்பு எப்போதும் a. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏவும் கேன்சல் ஆகிடுது, 9dன்னு வருது. ஸோ 9 × டியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். 20/3 இதை பெருக்கணும் அப்படின்னா 60ன்னு வருது. இதுவும் சரி. அடுத்து என்ன சார்?
12வது உறுப்புக்கும் 20வது உறுப்புக்கும் கூட்டு சராசரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது 16வது உறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12வது உறுப்பு என்பது a + 11d, 20வது உறுப்பு a + 19d. கூட்டு சராசரினா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். ரெண்டுத்தையும் கூட்டும்போது ஏவும் கூட்டினா 2a, 11dயும் 19dயும் கூட்டினா 30d divided by 2. இதில் 2வை காமனாக எடுத்து வகுத்துட்டோம் அப்படின்னா a + 15dன்னு வரும். ஸோ nth டேர்ம் ஃபார்முலா படி a + 15d என்பது 16வது உறுப்பு. எப்படி சார்? a + 16 - 1 × d = t16. இது ஃபார்முலா. ஏன்னா tn = a + n - 1 × dன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ இந்த ஃபார்முலா படி இது 16வது உறுப்பு என்பது சரி. 5வது உறுப்புக்கும் 30வது உறுப்புக்கும் கூட்டு சராசரி 17வது உறுப்புன்னு சொல்கிறாங்க. 5வது உறுப்பு என்பது a + 4d ப்ளஸ் 30வது உறுப்பு a + 29d. இதனுடைய கூட்டு சராசரி ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். இப்போ 2a + 33d divided by 2ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் a + 17.5dன்னு வரும். இது 17.5 என்பது 17வது உறுப்பாகவும் வராது, 18வது உறுப்பாகவும் வராது. ஸோ இது போல் வராது. ஒன்று 17வது உறுப்பு அப்படின்னா 16dன்னு வந்திருக்கணும். ஸோ நமக்கு அது வரலை. அப்போ இதுதான் தவறானது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து ஒரு வயது கணக்கு. வயது கணக்கு இல்லாமல் எந்த எக்ஸாமுமே கிடையாதுன்னு சொல்லலாம். மேரியின் வயது எம்னு வச்சுக்குவோம், அது 16. அவங்களோட தம்பி இருக்காங்க, பிரதர். அவருடைய வயதை விட 4 மடங்கு பெரியவள். அப்போ அவங்க தம்பி பிரதரோட வயது மேரியின் வயதை 4ஆல் வகுத்துட்டா வந்துடும். அப்போ பிரதரோட வயது 4. இப்போ கேள்வி என்ன பாருங்கள். அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது மேரியின் வயது என்ன? இன்னும் சில ஆண்டுகள் கழித்து அவங்க தம்பியின் வயதை விட 2 மடங்கு மேரி பெரியவங்களாக ஆயிடுவாங்க. அதாவது x வருடங்கள் கழித்து மேரியோட வயது m + x, தம்பியோட வயது b + x. அப்போ 2 மடங்கு இருக்கும், 2ஆல் பெருக்கிறேன். இப்போ நாம் முதல்ல எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ m = 16 + x = 2 × 4 + x which is equal to 8 + 2x. ஸோ x எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுறோம். 2xல் 1x போனால் x is equal to 8. 16ல் 8 போனால் 8. ஸோ இன்னும் 8 வருடங்கள் கழித்து மேரியோட வயது அவங்க தம்பியோட வயதை விட 2 மடங்கு இருக்கும். அப்போ 16 கூட இப்போ 16 வயது. இன்னும் 8 வருடங்கள் கழித்து மேரிக்கு 24 வயது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து 197. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தொடர்பில்லாத எழுத்தை கண்டறியவும். இப்போ முதல்ல CGKO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த வரிசையில் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். சிக்கு அடுத்து 4வது எழுத்து G, DEFG, ஓகேங்களா? அதுக்கடுத்து 4வது எழுத்து K, அதுக்கடுத்து 4வது எழுத்து O. இது மாதிரி அடுத்த 4வது எழுத்தை எழுதியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிக்கு அடுத்து 4வது எழுத்து F, Fக்கு அடுத்து 4வது எழுத்து J, Jக்கு அடுத்து 4வது எழுத்து N, ஏக்கு அடுத்து 4வது எழுத்து E, அதுக்கடுத்து 4வது எழுத்து I, அதுக்கடுத்து 4வது எழுத்து M. ஸோ எஃப்க்கு அடுத்து 4வது எழுத்து GHIJன்னு வந்திருக்கணும். இங்கே என்ன வந்திருக்கணும்? ஜேன்னு வந்திருக்கணும். ஆனால் டின்னு வருது. அப்போ இதுதான் தொடர்பில்லாதது. FTKN என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி. 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடங்களில் தயாரிக்கும்? இதுக்கு தான் நமக்கு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்குது. என்னென்னா PhD ஃபார்முலா. PhD/W P1H1D1/W1 is equal to P2H2D2/W2
by W2. ஸோ எப்படி கேட்டாலும் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ 5 எந்திரங்கள் பர்சனை குறிக்கும். P என்பது பர்சனை குறிக்கும். இங்கே எந்திரங்கள் வேலை செய்யறதால P1 5 பாகங்களை தயாரிக்குது. அது ஒர்க் 1. ஸோ செய்யப்படுகின்ற வேலை. அடுத்து 5 நிமிடங்கள் ஆகும். இது ஹவர்ஸ் அல்லது டைம்னு வச்சுக்கலாம். H1 இது எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சார் இங்கே வந்து டேஸை காணமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். டேஸ் இல்லைன்னா விட்டுடணும். ஃபார்முலாவில் அப்படியே விட்டுடணும். அடுத்து 100 எந்திரங்கள் P2, 100 பாகங்கள் W2, எத்தனை நிமிடங்கள் D2வை கண்டுபிடிங்க. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இதில் P1 5, H1 5, வேலை 5 which is equal to P2 என்ன 100, H2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். H2 இல்லை, H2 கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து செய்யப்படுகின்ற வேலை 100, W2 100. இப்போ 100 கேன்சல் ஆகிடுது, 5 கேன்சல் ஆகிடுது. நம்ம கண்டுபிடிக்கிற H2 என்ன 5. கேட்கப்படுகின்ற கேள்விக்கு இங்கே H2 5 நிமிடங்கள் என்பது சரியான விடை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நல்லா திட்டமிட்டு படித்தா மட்டுமே நம்ம இதில் ஜெயிச்சு வெளியே வர முடியும். ஏன்னா எக்கச்சக்கமானவர் பேர் இந்த எக்ஸாமை எழுதுறதால தமிழ்நாடு முழுக்க நீங்கள் திட்டமிட்டு படிச்சிங்கன்னா அவங்கள முந்தி உங்களுக்கான அரசு அதிகாரிக்கான பதவியை பெற முடியும். அதுக்கு நாங்கள் திட்டமிடப்பட்ட டெஸ்ட் பேட்ச் ஒன்லி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 20 தேர்வுகள், இதில் 4 முழு தேர்வுகள் இடம்பெறும். டாபிக் வைஸு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஸ்ட்டு நடைபெறும். இதற்கான விடைகளும் அடுத்த நாளே உங்களுக்கு விளக்கத்துடன் அனுப்பி வைக்கப்படும். ஒவ்வொரு தேர்விலையும் 50 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும். இந்த தேர்வில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதும் பொழுது Pக்கும் Qவுக்கும் அடுத்து வரும் எண்களின் மொத்த மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா A1, B4, C9, D16 and so on up to Z 676. இது எப்படின்னா A முதல் எழுத்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1, B இரண்டாவது எழுத்து 2 ஸ்கொயர் பண்ணால் 4, C மூன்றாவது எழுத்து 3 ஸ்கொயர் பண்ணால் 9, D நாலாவது எழுத்து 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அதே மாதிரி Z 26வது எழுத்து அதை ஸ்கொயர் பண்ணால் 676. இப்போ P எத்தனையாவது எழுத்துன்னா 16வது எழுத்து, அதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 256 வருது. அடுத்து Q என்பது 17வது எழுத்து, அதை ஸ்கொயர் பண்ணால் 289 வருது. ரெண்டுத்தையும் கூட்ட சொல்கிறாங்க மொத்த மதிப்பு. அப்போ 15 மீதி 1 14 545 வரணும். ஆனால் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ அப்போ விடை 545. இது மாதிரி எந்த ஆப்ஷனுமே சரி வரலன்னா நாம் எதை குறிக்கணும் அப்படின்னா விடை தெரியவில்லைன்னு குறித்தா நமக்கு 1 மார்க் கேரண்டி. இந்த வீடியோவோட கடைசி கணக்கு வரை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் நான் மனதார பாராட்டுகிறேன். உங்களுடைய லட்சியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்னு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கு உற்சாகமாக இருக்கும். இப்போ கீழே 4 கனசதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் 3 என்ற எண்ணுக்கு எதிராக வரும் எண் என்ன? இது மாதிரி 4 கனசதுர பகடைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் பொதுவாக 2 நம்பர் எதில் இருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் 6 5 இருக்குது, 6 5 இருக்குது. ஓகேவா? இப்போ இது மாதிரி இது ரெண்டுத்துலேயும் பொதுவான எண்கள் இருக்கிறதால இது நமக்கு தேவையே கிடையாது. இப்போ 6 5 அடுத்து 4 இருக்குது இல்லையா? இங்கே 6 5 அடுத்து 3 இருக்குது. அப்போ 4க்கு எதிராக 3 இருக்குது, 3க்கு எதிராக 4 இருக்குது. கேட்குற கேள்வி 3 என்ற எண்ணுக்கு எதிரில் வரும் எண் 4. அவ்வளோதான். ஆப்ஷன் டி.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.